தேர்தலில் போட்டியிடுவது அதற்கு பின்னர் தானே என்பது இந்த நேரத்தில் என்னுடைய பொதுவான கருத்தாகும். அப்போது வெவ்வேறு கட்சிகளில் இருந்து போட்டியிட முடியும். இப்போதும் அனைவரும் ஒரு இடத்துக்கு வந்து இந்த அரசாங்கம் கொண்டு செல்லும் தொலைநோக்கற்ற ஆட்சிக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து எழ வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இணையாமல் அனைவரும் ஒரே இடத்துக்கு வந்து ஒரு பொதுவான கருத்துக்கு வர வேண்டும். இல்லையென்றால் இவர்களை தோற்கடிக்க முடியாது. சிதைந்து போன எதிர்க்கட்சிக்கு தேவையானவாறு செயற்படுவதற்கு தமது கட்சி தயாராக இல்லை என இரண்டாம் தலைமுறை கட்சியின் தலைவர் உவிந்து விஜயவேறு தெரிவித்துள்ளார். நிறம் கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நான் நம்புகின்றோம். அரசாங்கத்தின் நல்ல விடயங்களுக்கு நாம் அனைத்து ஆதரவையும் வழங்குவோம் என அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போதே கூறினோம். அதேபோன்று சிதைந்து போன எதிர்க்கட்சியினர் எங்களை பயன்படுத்தி அரசாங்கத்தின் மீது சேறு பூசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேலைக்கு நாம் செல்ல மாட்டோம். எங்களால் வழங்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஒத்துழைப்பு இருக்குமாயின் அதனை மக்களுக்காக நாம் நேர்மையாக வழங்குவோம். அந்த ஆதரவை பெற்றுக்கொள்வதா அல்லது திருடர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்வதா என்பதை அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும். தோற்கடிக்கப்பட்ட அரசியல் குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஜனநாயக தேசிய அமைப்பின் தேசிய அமைப்பாளர் நிருக்ஷகுமார் கருத்து தெரிவித்தார். பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள யுத்த நினைவிடத்தில் நினைவேந்தல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் வங்குரோத்தான பிடிப்பதற்கு கொம்பில்லாத இந்த நாட்டு மக்களால் அடித்து விரட்டப்பட்ட தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட அந்த விமல் வீரவங்ச எனப்படும் தந்திரமிக்க அரசியல்வாதி அங்கு சென்று அந்த வேலை திட்டத்தை நாசப்படுத்த செயற்பட்டதை நாம் கண்டோம். அவர்கள் செய்வது என்ன? இல்லாது போன தங்களது பிம்பத்தை தம்மீதான கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்யும் ஒரு தந்திரமான வேலையாகும். உங்களால் இனிமேலும் இந்த நாட்டில் இனவாதம், மதவாதம், இராணுவத்தினர் ஆகிய விடயங்களை கேடயமாக பயன்படுத்தி எழ முடியாது, அரசியல் செய்ய முடியாது. நீங்கள் வீடமைப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் இராணுவத்தினரை இலக்கு வைத்து நீங்கள் உருவாக்கிய ஒரு திட்டமாவது, ஒரு இராணுவ கிராமமாவது எங்கே என நாங்கள் கேட்கின்றோம். அரசாங்கத்துக்கு எதிரான சதித்திட்டங்களை செய்யவா போகின்றீர்கள்? மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்ல பார்க்கின்றீர்கள் அல்லவா? அரசாங்கம் இவர்களுக்கு இங்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த இடமளிக்கவில்லை, நினைவு கூற இடமளிக்கவில்லை என காண்பிக்க பார்க்கின்றார்கள். அரசாங்கம் அதற்கான வசதிகளை செய்து கொடுத்துள்ளது.